வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். இன்றைய சாட்டு சித்ரா நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் கங்கை அமரன். அவர் பன்முக கலைஞர் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பக்கம் பாடலாசிரியர், இன்னொரு பக்கம் இசையமைப்பாளர், கதாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், இப்போ பிரபலமான நடிகராகவும் இருக்கார். இப்படி சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா பல துறைகளில் வெற்றிகரமாக பயணித்தவர் கங்கை அமரன். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கலகலப்புக்கு எப்போவுமே பஞ்சம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் தான் இன்றைக்கு சாட்டு சித்ரா நிகழ்ச்சியில் நாம் சந்திச்சிருக்கோம். வணக்கம். 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 பொதுவாக நீங்கள் சொல்கிறீங்களா, சினிமாவில் ஒரு பலசர கடை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கலாம். எல்லாம் கிடைக்கும், அங்கே கொத்தமல்லிருந்து எல்லா பருப்புலேருந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிருக்கலாம். இது அது பிரித்து சந்தோஷம் தான். அது வர்ற வேலையை நான் விடுறதில்ல. கரெக்ட். அதனால தான் இப்படி இல்லை. எத்தனை பேருக்கு இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குது? ஆமாம், கிடைக்காது இல்லை. ஆமாம். ஒரு துறையில் பிரபலமாகலாம், இன்னொரு 2 துறையில் பிரபலமாகலாம். இப்படி பல துறைகளில் வாய்ப்பு கிடைக்கிறது, அதில் பிரபலமாகிறது, வெற்றி பெறுறது, இதெல்லாம் நிஜமாகவே ஒரு இறைவன் அருள் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை, நிஜமாகவே அது சொல்லணுன்னா என்னோட பெருமைக்காக நான் நினச்சி பார்த்து இன்றைக்கு மத்தியானம் கூட அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது பார்க்குறாரு நம்ம விஷயம்லாம் கொஞ்சம் அதிகமாக வாயடிக்கிற நீயே அதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாம் கேட்குறவங்க கொஞ்சம் நியாயமாக எப்படி இப்படி கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த சினிமா துறையில் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர், இப்படி நடிகர், இப்படி பல துறையில் வந்திருக்கீங்க. இதை 4 முதல் அனுபவம் சொல்லுங்கள். சினிமாவுக்கு ஒரு நாள் அண்ணா பாரதிராஜன்னா ஒரு இது பூட் பாலிஷ் பூட் நாடகம், அது ஒரு நாடகம் போட்டார். நாடகம் போட்டோன்னா அதில் டூயட்டுக்கு என்ன பண்ணார், இது மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுது. அது மதுரையிலேருந்து இந்த ஆர்டிஸ்ட், ஃபிமேல் ஆர்டிஸ்ட் வருவாங்க. எங்கள் பாஸ்கர்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். பாரதி போய் அங்கே பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும், நம்ம வேடிக்கை பார்க்குறதா. அப்போ இந்த பாட்டு இருந்தோடனே நான் அண்ணன் சொன்னேன், அண்ணா நாடகத்துக்குன்னு ஒரு பாட்டை உருவாக்கலாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படா இன்னொன்று பாட்டு எழுதி அண்ணா வெண்டிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் ஆடும்னு ஒரு பாட்டு எழுதிட்டான். எழுதி கொடுத்தோடனே அதை அண்ணன் மியூசிக் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு ட்ராமாவில் மியூசிக் பண்ணுறது அந்த நாடகத்துக்கு தான். சூப்பர். போட்டு அப்படியே அவர் அதில் என்னென்ன அந்த ஷாட்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஹீரோயின் முதுகுலாம் அவர் சாஞ்சிட்டு இப்படி இருப்பாங்க, அவரை அந்த பக்கம் இருப்பாங்க, பின்னால் லைட் போட்டு வெள்ளை ஸ்க்ரீன் போட்டு அந்த மாதிரி பண்ணான். அதில் தான் ஃபஸ்ட்டு என்னோடய பாடல்களை அரங்கேறது. அது அந்த டைமில் அண்ணனுக்கு பெரிய யூஸாக இருந்தது. ஏன்னா அண்ணன் முதல்ல கவிஞர் கண்ணதாசன் பாட்டு தான் ஃபஸ்ட்டு டியூன் பண்ணார். ஒரு நேரு இறந்த போது அந்த பாட்டு. அப்போ இந்த பாட்டை ஆரம்பிச்சோன்னா அண்ணனுக்கு அந்த பாட்டு பண்ணி முடித்தோன்னா அண்ணனுக்கு டியூன் பண்ணுறதுக்கு வேறு பாட்டு கிடைக்கல. என்னோடய ஃபைல்லாம் இருக்கும், நிறைய பேப்பருக்கு அப்புறம் எழுதி போட்டுருப்பேன். அதில் எடுத்து பண்ணது தான் அந்த பாட்டு. வணக்கம் லக்ஷ்மண் சார். மாலை வணக்கம் அமரன் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் கங்கை அமரன் சார். நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் வெர்சடைல் பர்சனாலிட்டி. ரிதம் கிட்டாரில் விளையாடி இருக்கீங்க, லிரிசிஸ்டாக விளையாடி இருக்கீங்க, டைரக்டராக விளையாடி இருக்கீங்க, பின்னணி பாடகராக விளையாடி இருக்கீங்க. அது தவிர ஸ்க்ரீன் பிளே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இசைஞானி ஐயா அவர்களுடைய இசையில கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு பிரகாரம் நீங்க கரெக்ட் பண்ணலாம் 660 பாடல்களுக்கு மேல நீங்க எழுதிருக்கீங்க. 18 படங்கள் நீங்க அவருடைய இசையில நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கோழி கூவுதுல இருந்து பூஞ்சோலை வரைக்கும். இதுல ரிலீஸ் ஆகாத படங்கள் தேவி ஸ்ரீதேவி, பூஞ்சோலை ஆடியோலாம் நாங்க கேட்டிருக்கோம். ஆஸ் அ லிரிசிஸ்டா நீங்க பாரதி ராஜா படங்கள், அவருடைய படங்களாகட்டும், மகேந்திரன் அவர்களுடைய படங்களாகட்டும், ஆலு மகேந்திரா அவர்களுடைய படங்கள்ல உங்களுடைய பாடல்கள் அந்த 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 கதை
கதையமைப்புக்கும் அந்த களத்துக்குமான ஒரு ஒரு ரிலேஷனை வந்து அந்த பாடல்கள்ல நீங்க கொடுத்துருக்கீங்க. எனக்கு மறக்க முடியாத சம்பவம் அந்த கம்போசிஷன் போது, எக்ஸாம்பிள் மகேந்திரன் சார் அவருடைய படங்கள்ல மெட்டி, நண்டு, முதல் படம், ஸோ ஏதாவது சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அண்ணா வந்து ஒரு வரியை எடுத்து கொடுப்பார். அது பின்னலாம் வந்தது. ஒரு வரியை எடுத்து கொடுத்து அதுக்கு பாட்டு எழுத சொல்கிறதுங்கிறது அண்ணனுக்கு பின்னால் வந்தது. அப்போ வந்து நான் ஆரம்பத்தில் வந்தபோது என்ன தோணுதோ அதை எழுதிடுவான். அந்த சாங்கில் அதில் எழுதினோடனே என்ன ஆகிடும்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு 2 பல்லு 3 பல்லு என்றைக்காவது நான் எழுதியிருக்கேன்னா கரெக்ட் இல்லை, எழுதுனோடனே பாட்டு சேராம நல்லா அப்படியே செட் ஆகிக்கும். அப்படி சொல்லிடுவீங்க. இந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. மற்றவங்கள்ட்ட நிறைய அது மேத்தா சார் அவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்னப்பா நீங்கள் என்னங்க அவர் தம்பி, நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள்கிட்ட இப்போ டைரக்டர்லாம் போட்டு இன்னொரு பல்லவிப்பாங்க. அதனால எங்களுக்கு நாங்கள் நிறைய பல்லவி அப்படி நிறையா எழுதியிருக்கேன். நான் நிறைய எழுதியிருக்கேன். பல்லவிகள் எழுதி அதை ஒன்று தேர்ந்தெடுத்து பண்ணுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் அண்ணனுக்கு தம்பியாக இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. காரணம் அது சரியாக இருக்கும். பல்லவி மட்டும் அவர்கிட்ட ஓகே பண்ண போகிறோம். சரணம் நான் போய் இப்போ அவர் மியூசிக் கீழே பண்ணிட்டு இருக்கும்போது மேலே சரணம் எழுதிட்டு கீழே கொடுத்துட்டு பாட்டு சொல்லி கொடுத்துரு அப்படின்றவாரு. அப்படி சொல்கிற மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதிகமான பாட்டை அண்ணன்ட்ட எழுதுனதுனால எனக்கு சுதந்திரமான எண்ணங்கள் வருவதற்கும் அது சொல்லித் தருவதற்கும் அந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். அது மாதிரி எனக்கு அதிகமான சுதந்திரம் இருந்ததுனால எனக்கு வந்து வர்றதெல்லாம் கரெக்டாக வருதுன்னு நினச்சிட்டு போடுவோம். அது இப்போ எதுக்கு என்னோடய பாட்டவே நான் இப்போ நினச்சி பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி சொன்னங்கள் இத்தனை பாட்டுன்னு எனக்கு 320 பாட்டு தான் அண்ணனோட பாட்டு வந்திருக்கு. அண்ணனுக்கு நான் எழுதின பாட்டு அது புத்தகமாக போடுற 3 புத்தகமாக போடுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அண்ணனோட முன்னுரை அந்த சம்பவங்கள் நடந்தது அதெல்லாம் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நல்ல இடத்துல சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். 16 வயதில் எனக்கு பாட்டு எழுதிய அனுபவம் எப்படி இருந்தது? அப்போ அண்ணன் டியூன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு வார்த்தை எழுதுறது. பாரு அண்ணன் கேட்பாரு, இதுக்காக வார்த்தை சொல்கிறா சும்மா பாடுறது. என்னொன்னா நானும் செந்தூர் பூவே ஜில்லுன்ற காற்று என்மன்னங்க அதை கதை ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு தெரியும். கதை உற்பத்தி பண்ணுற போது தான் நமக்கு தெரியும். அதனால் இந்த சிச்சுவேஷனுக்கு முதல்ல அவர் கதை சொல்லும்போது நாங்கள் என்ன பாட்டு போட்டோம் தெரியுங்களா, ஃபிலிமுக்கு வராத போது மன்னன் வருவான் மாலையிடுவான் இந்த மனதில் இன்பம் தருவான் இந்த டைப்பில் தான் அது. வானிலவை தூதுவிட்டு வாடிடும் நெஞ்சை பேசவிட்டு நான் அழைத்தேன் காணவென்று நாயகன் வந்தான் கூட என்று பாட்டு எழுதிட்டான். அப்புறம் அங்கே ஃபிலிமுக்கு வந்த போது அந்த பாட்டை தூக்கி முன்னால் போட்டாச்சு. சோலை கோயிலே காலை கதிரேன்னு அண்ணா வந்து அந்த டியூனை யூஸ் பண்ணி போட்டாங்க. அதனால் இதுக்கு புதுசாக கம்பஸ் கூட போட்டாரு. சும்மா இருக்கிறதுக்கு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டா இன்னும் அண்ணன் கேட்பாரு வாருன்னா நான் செந்தூர் போய் எழுதுனேன். அப்படி தான் ஃபிக்ஸ் ஆச்சு. ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கண்ணதாசன் ஐயா எல்லாம் வந்துட்டுருக்காங்க, நம்ம அறிமுகம் ஆகலை. அதனால் பேசாமல் அண்ணன் கிட்டாரை வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பேன். அது கவிஞரையா வருவார். அப்படி நடந்தது. அதுக்கப்புறமேலே ரெக்கார்ட் பண்ணுற அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணலாமே செந்தூர் அது அந்த பாட்டு ஒன்று இருக்கா நான் அதை எடுக்கலாம் ராஜான்னொன்னே இந்த பாட்டு எழுதலையே இல்லை அவன் எழுதி அன்றைக்கி பாடினேன் அது ஓகே அதை எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஷாக்கு. ஐயோ அன்னைக்கு ஜுரங்க எனக்கு. பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தில் நம்ம பாடினது நம்ம வார்த்தைகள் ஜானகமாக பாடுறது ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறதுலாம் கேட்டு இருக்கா அப்படி அன்றைக்கி ஜுரம். ஃபஸ்ட்டு பாட்டுக்கு பணம் வாங்குறல விஷயம் இல்லை பாருங்க சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வணக்கம் சித்ரா சார். வணக்கம் அமர்நாத் சார். வணக்கம். நீங்க வந்து மௌன கீதங்கள் படத்துல நீங்க இசையமைச்சீங்க. அதுல வந்து யேசுதாஸ் சார் வந்து இந்த காதல் டூயட் வெர்ஷனுக்கு பாட வச்சீங்க. நம்ம பாலு ஐயாவை வந்து பேத்தோஸுக்கு பாட வச்சீங்க. யூஸ்வலா இது வந்து ஒரு ரேர் பினாமினன். ஆப்வியஸா அது உங்களோட உரிமை. பட் அதுக்கான பின்னணி காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இதுல எதுக்கும் காரணம் எதுவும் இருக்கா? நீங்க எதுக்காக இப்படி மாத்தி தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேசஸ்னா ஒரு கிளாசிக்கல் ராங்கெலாம் நல்லா பாடக்கூடியவர்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? இப்போ வரும் அந்த மாதிரி ராங்கல் வருது. அப்போ ராக பிடிமானத்தில் ஒரு ஃபோக் டைப் ஆஃப் சாங் போட்டிருக்கோமே, அப்போ அவரை யூஸ் பண்ணலாமேன்னு மைண்ட் வந்து சொன்னோன்னா பாக்யராஜ் ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் பாலுக்கு பாட்டு கொடுக்கலையே, எங்களுக்கு கடமைகள் இருக்குது. மலேசியா வாசகர் கொடுக்குறணும் பாட்டு, பாலு கொடுக்கணும். நீ பெரிய மியூசிக் டைரக்டரா, நீ இது கொடுக்க மாட்டேன் இருக்கு இவ்வளோ உரிமையாக பேசக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கும். ஜெயசாஸ் தான் அப்படி தான். ஜெயசாஸ் கொஞ்சம் மரியாதைக்குரியவர். அவர் பாட்டு பிடிக்கலன்னு பாட மாட்டார்.
அவருக்கு ஒரு டியூன் சொல்லி ஒரு இதுக்கு நான் வேணுமா அது வேறு யாராவது பாட சரி புக் எடுத்துகிட்டு போயிடுவார்ண்ணா. புக் எடுத்துகிட்டு போயிடுவார். புக் எடுத்துகிட்டு போய்ட்டு ஐயோன்ட்டு அதுக்கப்புறம் வேறு ஆளை கூப்பிட்டு பாட வைக்கணும். இப்போ மெலடி சாங்ஸுக்கு இது பண்ணோடனே மூக்குத்தி மேலே இது ஒரு வாய்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டு போட்டாச்சு. எல்லா பாட்டும் முடிஞ்சது. அப்போ பாலுவுக்கு பாட்டு கொடுக்கலையேன்னு நினைக்கும் போது அந்த மூக்குத்தி மேலே வந்து பேத்தாஸில் வருது. அப்போ பாலுக்கு கொடுக்க வேண்டிய கடமை என் நண்பனை விட்டு கொடுக்க முடியாது. அதனால் அவர் நல்ல ஃபீல் இருக்கும் சார் பாலுட்ட. இப்போ தான் நம்ம இழந்திருக்கோங்கிறத புரிய முடியுது. இப்போ பாட்டு கேட்கும்போது ஐயோ இவன் இல்லையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் வந்து மாறின உடனே நம்மளும் சில நேரத்தில் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக போச்சு. அண்ணன்லேருந்து எல்லாருமே வேறு மாதிரி ஃபாலோ பண்ணி. ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜிக்கு பாடிட்டு இருந்த டிஎம்எஸ் எங்கள்கிட்ட ஒரு 10 பாட்டு தான் பாடிருப்பார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே அடுத்த ஹீரோவுக்கு வேறு வாய்ஸ் மாற்றணுங்கிறது நமக்கே ஐடியா வந்துடும். இல்லைன்னா அந்த தோட்டத்திலே பாடல்கள் வந்துட்டு கொண்டிருக்கா தான் மாற்றணும். அது மாதிரி மாற்றினது தான் ஜெயசாஸ் பண்ணதும் பாடினதும். நீங்க வந்து ராஜபர்வை படத்துக்கு அப்போ இது கமல்ஹாசன் சார் வந்து இது சொல்லிட்டு இருந்தாரு, கவிஞர் ஐயா தான் பாட்டு எழுதிட்டு இருந்தாரு. அதுல நீங்க பின்னாடி போய் நின்ன உடனே எதுக்குன்னு போட்டோ கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்களா, சரியான ஒரு ஹியூமர் சார். கண்ணதாசன் ஐயா வந்து பாட்டு எழுதியிருந்தாரு. பாட்டு எழுதி முடிச்ச உடனே பக்கத்தில் அவர் கண்ணப்பன் வந்து எழுதினார். எழுதிட்டு கடைசியில் அந்த ஸ்கிரிப்டை அவர் பார்ப்பார். இப்படி சேரில் தான் உட்காந்து இப்படி பாட்டு சொல்லிட்டு இருப்பார். நான் என்ன பண்ணிட்டேன், கமல் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துருந்தார். நான் அந்த சேருக்கு பின்னால் போய் நின்று இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதை கமல் எடுத்துட்டார், ஃபோட்டோ எடுத்துட்டார். அதை கேட்கணும் வாங்கணும் இப்படி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்து முடிச்சுட்டு என்ன அப்படின்னாரு, இல்லை கமல் இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும். நான் எதுக்கு அப்படின்னாரு. இல்லை இந்த ஃபோட்டோவை போட்டு பாடகர் கவிஞர் கண்ணதாசன் மேற்பார்வை கங்கை போடலாம் அப்படின்னாரு. இல்லைங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு காமெடியன் வேணும். எல்லாம் சீரியஸாகவே போய்ட்டு அண்ணான மாதிரி சீரியஸாகவே போய்ட்டுருக்கூடாது. அந்த மாதிரி நடந்தது. நம்ம அப்போ இருந்து இதே தான் வாயாடித்தனம் தான், வாய் தான். முதலாக பாடல் எழுதிய அனுபவத்தை சொன்னீங்க. முதலாக பாடிய அனுபவம். பாடின அனுபவம் வந்து வாடி எங்கள் பழங்கள்லாம் கூட பாரதியானா தான். அதுலேயும் வாடி எங்கள் பழங்க அதில் வந்து கூட கோரசு கரசு அப்படி இப்படி பாடிட்டு வந்தது. அப்போ வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணார், என்னை வந்து அவரோட பார்த்தே தெரியும் டிவி கோபாலகிருஷ்ணன் அவங்க கூட்டு போனார். காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு வாடா டிவிஜி வீட்டுக்கா. ஆமாம் டிவிஜி வீட்டுக்கு கூட்டு போனார். கூட்டு போய் இவனுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், நல்லா இருக்குது வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அப்போ சொன்னார், இப்போ சொல்ல மாட்டேங்கிறாரு. போயிட்டு சேர்த்து விட்டு அவர்கிட்ட போனேன். எப்போ அங்கே போய் சேர்ந்தானோ கோழி கூது படம் வந்துச்சு. எனக்கு ரெகுலர் இதுக்கு வர முடியல. சூப்பர். அப்படி வந்து வாய்ஸ் அப்படி நல்லா ஜம்முன்னு வச்சுட்ருக்கேன்னா அது கடவுள்கிட்ட செயல்னு சொல்லணும். இல்லை அப்படி அண்ணா என் மேலே அவ்வளோ, என் குரல் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். அப்படி கொடுத்து நிறைய பாட்டு கொடுத்துருக்காரு, நிறைய பாடல்கள் பாட்டுருக்கிறார். பண்பாடும் தாமரையே வாவா இதழில் வழியும் தேமாங்கனி உன் பார்வை பூவின் பனி. நானும் ஜானகிமா பாடினது குகநாதன் அண்ணா படத்துக்கு போட்ட பாட்டு. இந்த மாதிரி அதிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சிச்சு. பல பாடல்கள் பாடி சுசீலாமா கூட, சுசீலாமாலாம் ஒரு என்ன சிங்கர், அவங்க கூட பாடும்போது குஷி தாங்காது. தெற்கு தெரு மச்சானே பக்கம் வர வைக்க தடுக்குது தாடி வரும், வடக்கு தேரு வண்ணக்கிளி சொந்தம் வந்து அது இப்படிலாம் பாடிட்டுருவோம். இங்கே பெருமை தாங்காது. ஏன்னா வந்து சுசிலாமெல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க, ஜானகிமா பாட்டெலாம் கேட்டு வளர்ந்தவங்க. தூங்காத கண் என்று ஒன்று எது வேணாலும் எடுத்துங்க. மயக்கிற பாடல்கள் இருந்தவங்களோட பக்கத்தில் நின்று பாடுறமேங்கிற ஒரு பெருமையை அது நிஜமாக அண்ணனுக்கு தான் தேங்க் பண்ணணும். திடீர்னு அது பாட அந்த பாட்டு பாடுன்றார். பேரில் இருக்காது, அது ஸ்கிரிப்டில் பாடுறவங்க பேர் இருக்காது. அது யாரும் கிடைக்கல போருக்கு பட்டு நீ பாடுறான் அப்படின்னு ட்ராக் எடுத்துட்டு நல்லா இருக்கணும்னா அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் என்ன பாடகனாக்கணும் அண்ணன் தான், எழுத்தாளராக்கணும் அண்ணன் தான், டைரக்டர் ஆக்கணும் அண்ணன் தான், எல்லாத்துலேயும் எனக்கு பயிற்சி கொடுக்குறது அண்ணன் தான். அண்ணா அதுக்கு தான் அண்ணா 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 அண்ணான்ட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு பக்கம் டிஎம் சௌந்தரராயன், இன்னொரு பக்கம் சுசீலா. ஆமாம், சுசீலாவோட பாடிய அனுபவத்தை சொன்னீங்க. டிஎம் சௌந்தரராயனோட உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நட்பு? ஐயோ, நான் வந்து எங்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு முதல்ல டிஎம் சௌந்தரராஜன் கச்சேரி குரூப்பில் வந்து நான் வந்து கிட்டார் வாசிக்கிறேன். அப்படியா? கிட்டார் எல்லாம் இப்போ என்னடி ரக்கம்மா பார்த்தான்னா அந்த உரிமை தான் ஒரு டூம் வரும். நான் சக்கட்ட சக்கட்ட சக்கட்டு டூம் சக்கட்ட 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 அந்த பேஸ் சிங்கில் வந்து டூம் அப்படின்னு போட்டு இங்கே கார்டு வாசிட்டுருக்கேன். அவர் குஷி ஆகிடுவார் நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், ஸ்டேஜில் உற்சாகம் ஆடுவோம். ஆமாம், உற்சாகம் இருப்பார். அப்படி அவர் கச்சேரியில் போய் பழக்கம்.
அதுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு படம் ஒன்று மியூசிக் பண்ணோம், பாவல பிரதர்ஸுங்கிற பேரில். அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு. மற்ற பாட்டு பண்ணால் அதெல்லாம் வழி வரல. இது வந்து ரொம்ப அருமையான பாட்டு. நான் வந்து அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி அண்ணனுக்கே அனுப்பினேன். சித்தங்கள் தெளிவடைய சிவனருளை நாடு, நேருவதும் சேருவதும் சிவனவனின் வீடுன்னு பாட்டு எழுதி நான் அப்போ எழுதுகிறேன். தீபம்ங்கிற படம் டைரக்ஷன் டிஆர் ரகுநாத், அவங்க இப்போ அலிபாபா 40 வள்ளுவர் டேரக்டர். அதில் வந்து பாட்டில் எழுதக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சதில் இப்போ ரொம்ப சந்தோஷம். மியூசிக் பண்ணதில் சந்தோஷம். அந்த மாதிரி தான் போச்சு. அந்த மாதிரி அதுலேருந்தே எப்படி வளர்ந்துருச்சு நமக்கு. அது வெளிவராத படம் தான். நான் பாட்டு உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன். அமரா அன்னைக்கு சொன்னார் அந்த பாட்டை கேளுங்கன்னு, அப்புறம் போட்டிருக்கேன் ஒரு ஹெட்டில். முதல் படம் கோழி கூவுது. ஆமாம். அந்த வாய்ப்பு உங்களுடைய சகோதர அண்ணன் உருவாக்கி தந்தார். ஆமாம். அப்போ படத்தை இயக்கலாம் அப்படின்ற முடிவு ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருந்ததா? இல்லை கதையெல்லாம் சின்னதாக சொல்லுவேன். ஆனால் படம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு சான்ஸ் வரும்னு தெரியாது. என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. இப்போ ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் படக்குன்னு நான் போட்டு இது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு. ஒரு நாள் வந்து அண்ணா வந்து பஞ்சர்நாசம் அண்ணா வீட்டில் இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. டே வாடா இங்கே அண்ணா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அன்றைக்கி தீபாவளி அமாவாசை. அன்றைக்கி போகிறேன். அன்றைக்கி வந்து நீ கவிஞரெல்லாம் இப்போ திட்டி பேட்டி கொடுத்துட்ருக்கேன்னு, ஐயோ இல்லைண்ணே எனக்கு இதை ஏற்றுறாங்க. ஐயோ இல்லைண்ணே நான் அப்போ அவரை பற்றியெல்லாம் சொல்கிறேன், எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஒன்றும் இல்லை அண்ணா சொல்கிறார், நாங்கள் கோழி கூதுன்னு ஒரு படம் எடுக்க போகிறோம், அது நீ வந்து டைரக்ட் பண்ணு, கதை எழுதி நீ டைரக்ட் பண்ணுன்னா இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு செக்கு. அருமை. இப்போ வாங்கிட்டு வந்து நமக்கு டைரக்ஷனாக தெரியாது, யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக போய் பார்த்ததில்ல, ஷூட்டிங் கூட வேடிக்கை பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பார்த்து படங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது எப்படி இவங்க பண்ணிருக்காங்கங்கிற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு மைண்டில் வந்துருச்சு. அப்போ நம்ம பண்ணலான்ற மாதிரி ஒன்று ஒரு கதையை ரெடி பண்ணோம். இந்த கதைக்கு ஆதாரமானது என்னென்னா, இது வரைக்கும் நான் சொல்லலை, இதுலேயுமே சொல்லலை. இவங்க இப்போ சந்திரபாபு ஒரு லெட்டர் எழுதுவார், விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே, அந்த பாட்டு வரும் அந்த படம். இவர் சிவாஜி அப்பா என்ன பண்ணார், போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் வந்துட்டு அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தோன்னா அவங்க கிளிய போவாங்க. முதல்ல கிழிச்சு போடுறாங்க. இவருக்கு சந்தேகம் வரும். அவரால் எதுக்கு கிழிச்சு போடுறீங்க, படிச்சுட்டு பாருங்களேன் இன்னொன்னே, எடுத்து படித்து பாருங்கள் இன்னொன்னே, என் கண்ணே ஒரு அமுத குரல்களை கேட்க முடியாமல் என் வார்த்தைகளை நீ வாசிக்கும் போது எனக்குள்ளே ஏற்படுகிற சந்தோஷம் இருக்குது. இவர் வாய்ஸில் பேசினோன்னே இவங்க அப்படி பார்ப்பாங்க, ரீரெக்கார்டிங் வரும். இவர் மேலே ஒரு தாட்டு போகும், இவ்வளோ அழகாக அவர் சொல்கிற மாதிரியே இருக்கேன்றது. இது ஒன்று தான் எனக்கு எடுத்துட்டேன். ஒரு போஸ்ட்மேனு, படிக்க தெரியாத ஒரு பொண்ணு, அதனால் வந்து அவங்க மாமா எழுதுகிற லெட்டரை அவள் படித்து கேட்டோம், அதில் லவ் வரும்ன்ற மாதிரி அதில் அந்த மாதிரி வச்சு தான் இந்த தீமை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணி நான் கொண்டு வந்தேன். ஊரில் சும்மா வெட்டி தினமாக சுற்றிட்டு ஒருத்தன் சீட் விளையாண்டுட்டு. அப்போ சிவாஜி அப்பா கேட்டார், என்னடா டே நீ வந்து அவனை போட்டிருக்கான் தடியனை போட்டு இப்போ படம் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. இல்லைப்பா வந்து ஊரில் வந்து வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து சீட் ஆடி இருப்பாங்களே, அந்த மாதிரி குரூப்பில் ஒரு ஆள், அதில் அந்த ஃபேமிலியை வச்சு ஒரு கதை என்னோட பண்ணி அதுக்கு சரியாக இருப்பான். அந்த மாதிரி போனது தான் அந்த கதை கோழி கூது. முதல்ல சந்திச்ச நினைவு இருக்கா அப்பன் சார்? இப்போ நான் இப்போ பாட்டு எழுத வந்தபோது தான் சத்த அந்த இதில் அருண் பிரசாத், நான் வந்து இப்போ ஜிகே வெங்கடேஸ்வரன் சொல்கிறேன்னா, நான் அசிஸ்டண்ட்டாக சேர்றதை பற்றி சொல்லுங்கண்ணா. என்னன்னா பாட்டு எழுதி முடிச்சாச்சு. எப்போ ராஜாவோட தம்பிப்பா, அவனும் பாட்டு எழுதுவான். முதல்ல இந்த இசை ஞானம் எங்களுக்கு வந்ததுக்கு காரணமே எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் தான். ஏன்னா அவர் பாடுவார், பாட்டு எழுதுவார், நாடகம் போடுவார், நடிப்பார், இவ்வளவும் அவருக்கு இருந்தது. பாடல் வெளியான போது எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அது மாதிரி 10 மடங்கு வரவேற்பு அந்த பாட்டுக்கு. யார் வந்தாலும் இந்த இப்போ நிறைய படங்கள்ல ஒரு ஹீரோ வர்றான்னா, நீ பொட்டு வச்ச பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.